அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மள நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, அல்லா தாலா என் துவாவை கபூல் செய்வானா, அல்லா தாலா என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வானான்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா நம்முடைய துவா ஒருபோதும் வீணாகுவது கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் பாவமான காரியத்தையோ அல்லது உறவை துண்டிக்கக்கூடிய காரியத்தையோ கேட்காமல் துவா கேட்டால் அவனுக்கு இந்த 3 விதமான பலன்கள் கிடைக்குது. முதலாவது, அல்லா தாலா அவனுடைய துவாவை கபூல் செய்யறான். இரண்டாவது, அதை விட சிறந்ததை நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்குறான். மூணாவது, அவனுக்கு ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து அல்லா தாலா அவனை பாதுகாக்கிறான். அல்லா தாலா இதை விட சிறந்ததை நாளைக்கு மறுமையில கொடுப்போம்னு சொல்றானே, அப்போ அந்த அடியான் நினைப்பானா நன்மையை வாங்கிட்டு, ஏன்னா உலகத்துல எந்த துவாவும் கிடைக்காம இருந்திருக்கலாமே, கபூலாகாம இருந்திருக்கலாம்னு நினைப்பானா. ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்ததை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில வச்சிருக்கான். அதனால அல்லா இடத்துல அதிகமா துவா கேளுங்க. நம்மளுடைய துவா கபூல் ஆகலன்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய துவா ஒருபோதும் வீணாகுவது கிடையாது. இன்ஷா அல்லாஹ். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.